ஒரு கேக் காம்படிஷனுக்காக செஞ்ச இந்த கேக்கோட டிசைன் பிளான் என்ன? லாஸ்ட் மினிட்ல சொதப்பலாக்கி எப்படி நியூ டிசைன் கொண்டு வந்தேங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். முடிஞ்சா அத பார்த்துட்டு வந்து இத பாருங்க. இந்த கேக்க பார்த்துட்டு மார்க் போடுறதுக்காக வீட்டுக்கே ஆர்ஜே, செஃப் அண்ட் கேமராமேன்லாம் ஹெல்லோ எஃப்எம்லேருந்து வந்திருந்தாங்க. வந்தது ஒரு லேடி செஃப் கேக்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசைன்லாம் ஓகே தான். ஐசிங் மட்டும் இன்னும் ஸ்மூத்தா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்லல. சரி ஓகே அவ்வளோதான் போல. அப்புறம் எல்லாரையும் நிக்க வச்சு பேனர்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்க அம்மா, அப்பாவுமே இன்னுமே நீ கலர்ஃபுல்லா பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த மாரி டார்க் தீம்ல போனேன்னு கேட்டாங்க. சரி இது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இதுக்கு மேல ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆவோன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சரின்னு விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா 2 டேஸ் அப்புறம் கால் வந்துச்சு. ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க. சாட்டர்டே இந்த வென்யூல தான் காம்படிஷன். ரூல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படிலாம் நான் காம்படிஷன் போனதே கிடையாதா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக நர்வஸாக இருந்துச்சு. ஃபைனல்ஸில் என்னாச்சு எப்படி போச்சுன்னு பார்ட் 3ல சொல்கிறேன். நம்ம சேனல் இன்ஸ்டாண்ட் யூடியூப் ஃப்ரெண்ட்லி இருக்குது. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிங்குன்னு அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். டாடா பாய்.